ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு த டமல் டமல் செஷன். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த டமல் டமல் செஷன்ல வந்துட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், மெமரி பேஸ்ட் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். அதுவும் என்ன எக்ஸாம்ல கேட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி பிஓ, ஓகேவா? ஆர்ஆர்பி பிஓல கேட்ட, பிஓ பிரிலிம்ஸ்ல கேட்ட மெமரி பேஸ்டு ரீசனிங் கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கொஸ்டின் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? கண்டிப்பா இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க செஷனுக்குள்ள போலாம். ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? உங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் டி, நெய்தர் ஒன் நாட் டு ஃபாலோஸ். நெய்தர் ஒன் நாட் டு ஃபாலோஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. So time முடிஞ்சு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஓகேவா? ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. So time முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் இ, both 1 and 2 follows. ஓகேவா? both 1 and 2 follows. So next question, டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. So time முடிஞ்சு. ஆன்சர் ஆப்ஷன் இ, both 1 and 2 follows. ஓகேவா? both 1 and 2 follows. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஸ்பீடா சால்வ் பண்ணுங்க. So time முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் சி, எய்தர் 1 or 2 follows. ஓகேவா? ஆப்ஷன் சி, எய்தர் 1 or 2 follows. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. டைம் போயிட்டே இருக்கு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. So time முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எம்பிடிஇசட். ஓகேவா? எம்பிடிஇசட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. So time முடிஞ்சது. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, டிபி. ஓகேவா? டிபி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சோ டைம் முடிஞ்சது. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, எஸ்எல்டிபிஜிஎஸ் சிஇசட். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின், டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. டைம் ஆயிடுச்சு.
ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ எம்பி சிகே இசட்ஜி. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஃபாஸ்டா. சரி, ஓகே, டைம் முடிஞ்சுச்சு. ஆன்சர் ஆப்ஷன் டி யூ லைக் இந்தியன் குஷன்ஸ். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் அதோட எக்ஸ்பிளனேஷன் பாத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். சோ உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஓகே, டைம் முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் டி 1. ஓகே, ஆப்ஷன் டி 1. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சோ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஸோ டைம் சாரி 20 செகண்ட் தான் கொடுத்தனா? ஓகே சாரி, இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 20 செகண்ட் எடுத்துக்கோங்க. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படி சால்வ் பண்ணிடுறீங்களா? ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டி அண்ட் இ. டிக்கும் ஈக்கும் இடையில இருக்கக்கூடிய ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். சரி, ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி 17. ஓகேவா? 17 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சோ அடுத்த கொஸ்டின், சோ இதுவும் ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. 10 செகண்ட் தான் டைம். ஓகேவா? பில இருந்து ஜியோட டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. பில இருந்து ஜியோட டைரக்ஷன் வந்துட்டு என்னது? நார்த், ஈஸ்ட். ஓகே, அடுத்து இது கண்டுபிடிங்க. இதுக்கு ஒரு 10 செகண்ட் டைம் கொடுக்குறேன், கண்டுபிடிங்க. சரி, ஓகே, இதுல எப்படி கொடுத்துருக்காங்க? சிஇஎஃப், அந்த ஸ்ட்ரைட் லைன். இங்க இருக்கிறதுல கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? சிஇஎஃப் ஸ்ட்ரைட் லைன் எது அப்படின்னு கேட்டிருக்கான். சிஇஎஃப் தான் ஸ்ட்ரைட் லைனா இருக்கும். ஓகே, சிஇஎஃப். ஓகே, மத்த எல்லாமே வந்து ரெக்டாங்கிள்ல வரும். சரி, இந்த மாதிரி பெர்பெண்டிகுலரா கட் ஆகும். சோ அதெல்லாம் வராது. சிஇஎஃப் தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. சோ டைம் முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் சி 2. ஓகேவா? ஆப்ஷன் சி 2. அடுத்து பார்க்கலாமா? சோ அடுத்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இன்னைக்கு இருக்கக்கூடிய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் பஸ்ஸும் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் மாடரேட்டா தான் இருக்கும். ஏன்னா வந்து இது பிஓ லெவல் கொஸ்டின்ல, பிஓ ஆர்ஆர்பி பிஓவோட மெமரி பேஸ்டு கொஸ்டின். ஸோ அதனால கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும். கொஞ்சம் பொறுமையா போடுங்க, கண்டிப்பா ஆன்சர் வரும். ஓகேவா?
சரி, ஓகே, எக்ஸ்ட்ராவே டைம் கொடுத்துட்டேன், ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, ஆன்சர் பாருங்க. G20, B26, E12, A10, F32, C18, D25. ஓகேவா? சோ நீங்க இங்க வந்துட்டு நீங்க இப்படி எடுத்திருக்கலாம், 10, 12 அந்த மாதிரி ஏஜ் எடுத்தீங்கன்னா உங்களால இங்க கரெக்டா போட முடியாது. அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, அந்த ஏஜ்மே நாட் நெசசரி. சோ அந்த பர்சனோட ஆர்டர் தான் பார்க்கணுமே தவிர இங்க அந்த ஏஜோட ஆர்டர் பார்க்க கூடாது. நம்ம ஃபைனலா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, சோ அடுத்த கொஸ்டின் போலாம். சோ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகே, இது ஃப்ளோரிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சு. எக்ஸ்ட்ராவே எடுத்துட்டோம். ஆன்சர் பாருங்க. ஆன்சர் VRTPQUWS. ஓகேவா? சோ இங்க வந்து கொஞ்சம் பாசிபிலிட்டி அதிகமா வரும் நீங்க இந்த சம் சால்வ் பண்ணும்போது. அடுத்து பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க.
சரிங்க, சர்டைன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. நான் இன்னைக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது, இவ்வளோ மாடரேட் ஆனது இந்த மாதிரிலாம். ஓகே, சால்வ் பண்ணுங்க. சரியா? ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. சாரி, கரண்ட் போயிடுச்சு. சரி, ஓகே, நீங்களே சால்வ் பண்ணுங்க. ஓகேவா?
சரி, ஓகே. ஒரு 22 மினிட்ஸ் ஆயிருக்கு இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு பிஓ லெவல் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு நமக்கு டைம் எடுத்திருக்கு. ஸோ பார்க்கலாம். ஓகே, நம்மளோட சொல்யூஷன் பார்க்கலாம். ஓகே, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன். சரியா? ஓகே, சரி. இப்போ ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 10% இருக்கு, 10 பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 1 above other அந்த மாதிரி 10 பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல இருந்து 1 டாப் டு 10 அந்த மாதிரி தானே நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம் பாக்ஸ்னா. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் வந்துட்டு பாட்டம்ல இருந்து 4th. எஸ் வந்து அப்ப எங்க வரும், எஸ்ங்கிறவங்க இங்க வரும். ஓகே, box adjacent to S has kept 4 places below T. ஓகே, இந்த பாக்ஸ்க்கு எஸ்க்கு பக்கத்துல இருக்குல்ல, இதுவா இருக்கட்டும் இது வந்து டீக்கு 4 பாக்ஸஸ் கீழேயா. சப்போஸ் நான் வந்து மேல இருக்கிறத எடுத்தேன்னு வைங்களேன், டீக்கு 4 பாக்ஸ் கீழேனா டி இங்கன்னா 1 2 3 இல்ல அப்பனா டி எங்க வரும், இங்க வருமா? டீக்கு 4 பாக்ஸ் பிலோல எஸ்க்கு அட்ஜசன்ட் பாக்ஸ். அப்படி இல்லையா, எஸ்க்கு அட்ஜசன்ட் பாக்ஸ் இதே எடுத்தேன்னு வைங்களேன், டி எங்க போடலாம், டி இங்க போட்டா டி 1 2 3 4 4 பாக்ஸ் பிலோல எஸ்ஸோட அட்ஜசன்ட் வந்துருச்சா. ஓகே, டி விச் இஸ் ஜஸ்ட் கெப்ட் ஜஸ்ட் பிலோ த பாக்ஸ் டபிள்யூ, டபிள்யூக்கு ஜஸ்ட் பிலோல டி, டபிள்யூக்கு ஜஸ்ட் பிலோல டி. ஓகேவா? சரி, the number of boxes above W is same as is 1 more than. Wக்கு அபோல எத்தனை பேர் இருக்காங்களோ P விட 1 அதிகமா இருக்கு. ஓகேவா? அப்ப P கம்மியா இருக்கணும். Pக்கு கீழே இருக்கிறது இதை விட இங்க 2னா இங்க 1 இருக்கணும். சோ அந்த மாதிரி Wக்கு அபோல யாருமே இல்லைன்னா அப்ப இந்த பாசிபிலிட்டி ரிமூவ் ஆயிடுமே. ஓகேவா? நமக்கு இது ரிமூவ் ஆயிடும். அப்புறம் இதுக்கு பாருங்க, இதுல பாருங்க, Wக்கு அபோல 2 பேரு, அப்ப Bக்கு பிலோல ஒருத்தர் இருக்கணுமா. சோ அப்ப Pக்கு பிலோல ஒருத்தர். ஓகே, சோ இப்படி வருமா. ஓகே, இதுதான் இந்த மாதிரி தான் பாசிபிலிட்டி நமக்கு இப்போதைக்கு வந்திருக்கு. அடுத்து பார்க்கலாம். அடுத்து 2 boxes are kept between P and Q. Pக்கு Qக்கும் நடுவில் 2 பாக்ஸ் இருக்கு. சோ அப்போ இந்த இடத்துல தான் Q வரும். Only 3 boxes kept between Q and R. Qக்கும் Rக்கும் நடுவில் 3 பாக்ஸ் இருக்குதான். அப்போ R கீழேயும் வரலாம், R 1 2 3 மேலையும் இங்கேயும் R போடலாம்ல. சரியா? மேலையும் Qக்கு மேலையும் R போடலாம், 3 பாக்ஸ் நடுவுல கீழேயும் போடலாம். ஓகேவா? கீழே போடுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இங்க எடுத்திருக்கோம், மேல போடுறதுக்கானது இங்க எடுத்திருக்கோம். ஓகேவா? இங்க P வரும். சரியா? சோ இவ்வளவுதான் இப்போதைக்கு 2 பாசிபிலிட்டி வந்திருக்கு. இதுவும் செக் பண்ணலாமா. இதுக்கு அடுத்து the number of boxes between box Y has kept 3 boxes above box X. Xக்கு 3 பாக்ஸ் அபோல Y. அப்போ X இங்க போட்டேன்னா 1 2 3 Y இங்க வரலாம். அப்படி இல்லைன்னா X இங்க போட்டுட்டு 1 2 3 Y இங்க போடலாம். ஓகே, நிறைய வருது. நம்ம அடுத்த ஸ்டேட்மெண்ட் வாசிச்சுட்டு அடுத்தது போடலாம். The number of boxes between Y and W is same as number of boxes between X and U. Yக்கும் Wக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்களோ Xக்கும் Uக்கும் நடுவில் எத்தனை பேர் வரணும். சப்போஸ் நான் இங்க X போட்டு இங்க Y போட்டேன்னு வைங்களேன், Yக்கும் Wக்கும் நடுவில் யாருமே இல்ல. அப்ப Xக்கும் Uக்கும் நடுவில் யாருமே இல்லாத மாதிரி நம்மளால போட முடியுமா? முடியாது. அதே மாதிரி இப்ப நான் இந்த இடத்துல X போட்டுட்டு Xக்கு 3 பாக்ஸ் அபோல Y இருக்க மாதிரி போட்டேன்னா, இப்போ Yக்கும் Wக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? Yக்கும் Wக்கும் நடுவில் 2 பேரு, ஒருத்தர். அப்ப Xக்கும் Uக்கும் நடுவில் ஒருத்தர் இருக்க மாதிரி நம்மளால போட முடியுமா? சோ அப்ப இந்த பாசிபிலிட்டி வராது. ஓகே, அப்ப இங்க ட்ரை பண்ணலாமா. இங்க வந்து சப்போஸ் நான் X இங்க போட்டு 1 2 3 Y இங்கதான் போட முடியும். இப்போ Yக்கும் Wக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தர் இருக்காங்க. அப்ப Xக்கும் Uக்கும் நடுவுல ஒருத்தர் இருக்க மாதிரி நம்மளால போட முடியுமா? ஆமா, போட முடியும். கீழே இங்க வந்து ஒருத்தர் இருக்க மாதிரி போட்டாச்சா. இப்போ Yக்கும் Wக்கும் நடுவுல ஒருத்தர், Xக்கும் Uக்கும் நடுவுல ஒருத்தர். கரெக்டா வந்துருச்சா? இன்னும் ஒருத்தர் மட்டும் ஃபில் ஆகாம இருக்கு. யாரது? WX V மட்டும் ஃபில் ஆகாம இருக்கு. VRWTY QSXPU. ஓகேவா? அதான் ஆன்சர். ஓகே, சோ அடுத்து இந்த கொஸ்டினுக்கு பார்க்கலாமா. இதுல வந்து என்னன்னா ஒவ்வொருத்தரும் வேற டைரக்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணலாம். சோ கரெக்டா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 9% இருக்கக்கூடிய சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். சிலர் வந்து சென்டர் ஃபேஸ் பண்ணியும் சிலர் வந்து ஆப்போசிட் ஃபேஸ் பண்ணியும் இருக்காங்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், U sits third to the right of V. V ஓட தேர்ட் ரைட்ல U இருக்காங்க. சப்போஸ் V வந்து இன்சைட் ஃபேஸ் பண்ணிருக்கலாம். V இந்த இடத்துல நான் போட்டேன்னா V ஓட தேர்ட் ரைட், ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் தேர்ட் ரைட் U.
அப்படி இல்லையா, வி வந்து அவுட் சைட் ஃபேஸ் பண்ணிருக்காங்கன்னு வைங்களேன், வியோட ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட், யூ. நமக்கு வி எந்த டைரக்ஷன் தெரியாதுல, அதனால 2 persons sit between U and T. T who faces opposite to center. யூக்கும் டீக்கும் நடுவில் 2 person இருக்காங்க. ஸோ இந்த சைடு வராது. ஸோ அப்போ இங்கே தான் டி வரும். டி வந்து ஆப்போசிட் டு சென்டர். ஆப்போசிட் டு சென்டர்னா அப்போ டி அவுட் சைட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே வந்து டி இங்கே தான் வரும். டி வந்து அவுட் சைட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, டி அவுட் சைட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. சரி, வேற அடுத்து neither V nor T is immediate neighbor of P. இந்த விக்கு பக்கத்துலயும் P வரக்கூடாது, டீக்கு பக்கத்துலயும் P வரக்கூடாது. அப்ப இந்த இடத்துல இந்த 4 பிளேஸ்ல P வரக்கூடாது. அப்போ P எங்கதான் வரும், ஒன்னு இங்க வரும் அல்லது இங்க வரும். பியோட செகண்ட் லெஃப்ட்ல W இருக்கணும். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டையும் பாருங்களேன். P நமக்கு இங்க வரலாம் இங்க வரலாம்னு பாத்துட்டோம். இங்க என்ன கொடுத்துருக்கான், W sits second to the left of P. பியோட செகண்ட் லெஃப்ட்ல, இப்ப P இந்த இடத்துல போட்டேன்னு வைங்களேன், P இங்க போட்டேன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட், P உள்ள ஃபேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் போட முடியுமா, முடியாதே. ஸோ அப்ப இந்த இடத்துல பொறுமையா போடலாம். அதே மாதிரி அந்த டபிள்யூங்கிறவங்க வந்து டீயோட டைரக்ஷன்ல இருக்காங்க. இல்ல பிங்கிறவங்க டீயோட டைரக்ஷனுக்கு சேம். இப்போ இது ஒரு க்ளூ கொடுத்து பாருங்க, P என்ன டைரக்ஷன் இருக்கு, W sits second to the left of P. P who faces the same direction as T. T என்ன டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணிருக்காங்க, அவுட் சைடு. ஸோ அப்போ P அவுட் சைடு தான் ஃபேஸ் பண்ணிருக்கணும். பியோட செகண்ட் லெஃப்ட்ல நமக்கு W வரணும். பியோட செகண்ட் லெஃப்ட்ல W வரணும். சப்போஸ் நான் இந்த இடத்துல P வந்து அவுட் சைட் ஃபேஸ் பண்ணிருக்க மாதிரி போட்டேன்னு வைங்களேன், பியோட செகண்ட் லெஃப்ட்ல எனக்கு W போட முடியுமா, அப்ப இது இந்த இடத்துல நமக்கு போட முடியாது. இங்க நான் P போட்டாதான் இந்த இடத்துல யூவோட இந்த யூக்கு இந்த பக்கம் P போட்டாதான் பியோட செகண்ட் லெஃப்ட்ல எனக்கு W போட முடியும். புரிஞ்சுச்சா? அதே மாதிரி இங்க ட்ரை பண்ணலாமா? இங்க வந்து நமக்கு P இந்த நாளும் வராது, P இங்க வரலாம் அல்லது P இங்க வரலாம். P வந்து T இருக்கக்கூடிய அதே டைரக்ஷன் தான். இப்ப P இந்த டைரக்ஷன்ல போட்டேன்னு வைங்களேன், பியோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் போட முடியும். P இந்த இடத்துல போட்டேன்னு வைங்களேன், இங்க P போட்டேன்னா பியோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் எனக்கு W போட முடியுமா, முடியாது. அப்போ P இங்க வராது, P இங்க தான் வரும். பியோட செகண்ட் லெஃப்ட்ல W. ஓகே, அது பியோட டைரக்ஷன் கரெக்டா போட்டோம். சரி, இப்ப அடுத்து Q sits immediate left of W. Q வந்து W ஓட immediate left. இப்ப W இன்சைட் ஃபேஸ் பண்ணிருந்தா immediate left போட முடியுமா, முடியாது. W வெளியே பார்த்திருந்தாதான் immediate left Q போட முடியும். W வெளியே பார்த்திருந்தாதான் immediate left Q போட முடியும். S sits third to the right of X. Okay, who sits immediate right of R. Okay, ஆரும் டீயும் இமிடியேட் நெய்பர்ஸ் கிடையாது. இது ஒரு இது இருக்கு பாருங்க கீழே, ஆரும் டீயும் இமிடியேட் நெய்பர்ஸ் கிடையாதுன்னா ஆர் இங்கதான் வரும். ஆரும் டீயும் இமிடியேட் நெய்பர்ஸ் கிடையாதுன்னா ஆர் இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம். ஓகே, அந்த பாசிபிலிட்டில எப்படி கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, ஆறு இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம். சரி, இப்போ ஆரோட இமீடியட் ரைட் வந்து எக்ஸ். ஆரோட இமீடியட் ரைட் எக்ஸ். இப்ப நான் இந்த இடத்துல ஆர் போட்டேன்னு வைங்களேன், ஆரோட இமீடியட் ரைட் எனக்கு எக்ஸ் போட முடியுமா, முடியாது. அப்போ ஆறு இந்த பாசிபிலிட்டில நம்மளால ஆரையும் எக்ஸையும் ஃபில் பண்ண முடியாது. ஆறு இங்கன்னா ஆரோட இமீடியட் ரைட் ஆறு வெளியே பார்த்து ஆரோட இமீடியட் ரைட் எக்ஸ் இங்க போடலாம்ல, இப்படி போடலாம்ல. நமக்கு டைரக்ஷன் ஒன்றும் கொடுக்கல, அதனால நான் எப்படி எடுத்துக்கிறேன், ஆரை இந்த வெளியே ஃபேஸ் பண்ணி போட்டுட்டு ஆரோட இமீடியட் ரைட் எக்ஸ் இருக்க மாதிரி போட்டேன். அதே மாதிரி இங்க வந்து ஆரை இன்சைட் ஃபேஸ் பண்ணி போட்டாதான் ஆரோட இமீடியட் ரைட் எக்ஸ் வர மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, எக்ஸோட தேர்டு ரைட்ல எஸ் இருக்காங்க. எக்ஸோட தேர்ட் ரைட்ல எக்ஸ் இருக்காங்க. எக்ஸோட தேர்ட் ரைட்ல எஸ். ஸோ இது வராது. இப்ப எக்ஸோட ஃபர்ஸ்ட் ரைட் எக்ஸ் இன்சைட் ஃபேஸ் பண்ணியிருந்ததுன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் தேர்ட் ரைட் எஸ் வந்துருச்சு. ஓகேவா? எக்ஸும் சேம் டைரக்ஷன். சேம் டைரக்ஷன். அப்ப இன்சைட் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. நாட் மோர் தென் 2 persons facing same direction sit together. 2 டைரக்ஷனுக்கு மேல பக்கத்துல இருக்க மாட்டாங்களா? இப்ப இவங்க அவுட் சைடுனா இவங்க வந்து கண்டிப்பா யூ இன்சைடா தான் இருக்க முடியும், கியூவும் இன்சைடா தான் இருக்க முடியும். ஓகேவா? ஸோ செக் பண்ணலாமா? இந்த பாசிபிலிட்டி ரிமூவ் ஆயிடுச்சு. ஏன்னா இங்க நமக்கு எஸ் ஃபில் பண்ணவே முடியாது, எக்ஸ்ல இருந்து எஸ் வந்து ஃபில் பண்ணவே முடியாது. ஸோ அப்ப இது ரிமூவ் ஆயிடும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க நமக்கு டைரக்ஷன் கொஞ்சம் இடிக்கும், டைரக்ஷன் மட்டும் கொஞ்சம் கரெக்டா போட்டுக்கோங்க. 2 பர்சனுக்கு மேல பக்கத்துல இல்லைன்னு வரும். ஓகேவா? அப்ப நான் போட்டிருக்கிறது கரெக்டான்னு பார்க்கலாமா? டைரக்ஷன் மட்டும் Q வந்து இன்சைட் ஃபேஸ் பண்ணி W அவுட் சைடு, Q இன்சைடு W அவுட் சைடு, அதுக்கப்புறம் U P S V R T V R X T. இது பார்க்காதீங்க. X இன்சைடு, எதெல்லாம் இன்சைடு? X V U Q, X V
யூ இவங்கெல்லாம் இன்சைடு, எஸ் இன்சைடு, எஸ்ஸும் இன்சைடு தான். ஓகே, எக்ஸ்விஎஸ் யூ, கரெக்ட். அப்புறம் டிடபிள்யூ, டிடபிள்யூஆர்பி, டிடபிள்யூஆர்பி, டிடபிள்யூ, டிஆர், பிடபிள்யூ இவங்கெல்லாம் வெளியே. ஸோ கரெக்டா வந்துருச்சா? நான் போட்டது அவங்களோட டைரக்ஷன் மட்டும் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க கரெக்ட் நம்ம கண்டுபிடிச்சது. அடுத்து ஸோ இங்க வந்துட்டு சர்டைன் நம்பர் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையா போடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? சர்டைன் நம்பர் ஆஃப் ஃபேஸிங், எல்லாரும் நார்த் ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க. யூங்கிறவங்க வியோட 8th லெஃப்ட், யூவோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், 8th, வியோட 8th லெஃப்ட் நம்ம யூ போட்டுட்டோம். அதுக்கப்புறம் யூங்கிறது எக்ஸுக்கும் எஸ்ஸுக்கும் எக்ஸாக்டா நடுவுல இருக்கு. அண்ட் அந்த எக்ஸும் யூவும் நாட் மோர் தென் 2%. ஓகே, யூ இருக்காங்கன்னா யூக்கு எக்ஸாக்டா நடுவுல எக்ஸும் இருக்காங்க, எக்ஸும் எஸ்ஸும் இருக்காங்க. ஓகேவா? எக்ஸும் எஸ்ஸும் இருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸும் எஸ்ஸும் வந்து இந்த அதுலயும் குறிப்பா இந்த எக்ஸ்ங்கிறது நாட் மோர் தென் 2% ஆர் சிட்டிங் பிட்வீன் எக்ஸ் அண்ட் யூ. எக்ஸுக்கும் யூக்கும் நடுவுல நாட் மோர் தென் 2. அப்படின்னா 2 பேருக்கு மேல இருக்கக்கூடாது. ஓகேவா? 2 பேருக்கு மேல இருக்கக்கூடாது. 2 பேர் வரலாம், ஒருத்தர் வரலாம், ஆனா 2 பேருக்கு மேல வரக்கூடாது. சோ அப்போ நான் அதனால 2 பாசிபிலிட்டி எடுத்திருக்கேன். 2 பேருக்கு மேல வரக்கூடாதுன்னா இப்போ யூக்கு எக்ஸுக்கும் எஸ்ஸுக்கும் இமீடியட் எக்ஸாக்டா சென்டர்ல வரணும். அப்படின்னா இப்ப இங்க எக்ஸ் போட்டேன்னு வைங்களேன், அப்ப எக்ஸ் இந்த இடத்துல நான் எஸ் போட்டேன்னா எஸ்ஸுக்கும் யூக்கும் நடுவுல 2 பேரு, எக்ஸுக்கும் யூக்கும் நடுவுல 2 பேர், இங்க எக்ஸுக்கும் யூக்கும் நடுவுல ஒருத்தர், எஸ்ஸுக்கும் யூக்கும் நடுவுல ஒருத்தர். ஓகேவா? இல்ல யாரும் இல்லாத மாதிரி கூட நம்ம போடலாம். இந்த மாதிரி இப்படி கூட ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்படி கூட யாரும் இல்லாத மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். சரியா? எக்ஸ் யூஎஸ். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். எக்ஸ் சிட்ஸ் 5th ஃப்ரம் த லெஃப்ட் ஆஃப் த ரோ. லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 5th இருக்குது. அப்ப எக்ஸ்ங்கிறவங்க லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 1 2 3 4 5th லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 5th வந்துட்டாங்க. 1 2 3 4 5th வந்துருச்சு. 1 2 3 4 5th எக்ஸ் போட்டுட்டோம். ஓகேவா? 5th எக்ஸ் வர மாதிரி போட்டாச்சு. டி சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் எஸ். எஸ் ஓட செகண்ட் ரைட்ல டி இருக்கணுமா? இப்ப டி இங்க வரும், டி இங்க வரும், டி எங்க இருக்கும்? இங்க இருக்கும். ஓகேவா? 3 4 5 6 7. ஓகே, டி இங்க தான் வரும். அடுத்து டி வந்துட்டு யூவோட அட்ஜசன்ட்ல வரக்கூடாதான். டி வந்து யூவோட அட்ஜசன்ட் வராதுன்னா, ஆமா டி வந்து யூவோட அட்ஜசன்ட் கிடையாதுல்ல. டி வந்து யூவோட அட்ஜசன்ட் இல்ல. ஓகே, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 4 persons sit between T and W. Who sits third to the left of Y? Who sits third from the right hand? Who sits third from the end? ஓகே ஓகே, இப்ப இது ட்ரை பண்ணலாம். என்னது? டீக்கும் டபிள்யூக்கும் நடுவுல 4 பேர் இருக்காங்க. இப்ப டீக்கும் டபிள்யூக்கும் நடுவுல 4 பேர்னா டீயோட லெஃப்ட் சைடு போட முடியாது, டீயோட ரைட் சைடு தான் டீக்கும் டபிள்யூக்கும் 4 பேர் இருக்க மாதிரி போடலாம். டபிள்யூ இங்க வரும், டீக்கும் டபிள்யூக்கும் நடுவுல 4 பேர் போட்டேன். இந்த டபிள்யூங்கிறவங்க ஒய்யோட 3rd லெஃப்ட் இருக்காங்க. ஒய்யோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், 3rd லெஃப்ட் இருக்காங்க. இந்த ஒய் வந்து எண்ட்ல இருந்து 3rd இருக்கு. எண்ட்ல இருந்து 3rdனா அப்போ இதுக்கு ஒய்க்கு அப்புறம் 2% இருக்க மாதிரி போடணும். ஒய்க்கு அப்புறம் 2% இருக்காங்க. அதே மாதிரி இங்க ட்ரை பண்ணலாமா? ஒய்யுக்கும் டபிள்யூக்கும் நடுவுல 4 பேர் போட முடியுமா? இங்க இந்த சைடே போட்டு பார்க்கலாம். ஒய்க்கும் டபிள்யூக்கும் நடுவுல 4 பேரு. அச்சா சாரி, டீக்கும் டபிள்யூக்கும் நடுவுல 4 பேரு. டபிள்யூ வந்துட்டு ஒய்யோட 3rd லெஃப்ட்ல இருக்கும். ஒய்யோட ஃபர்ஸ்ட், செகண்ட், 3rd. ஒய்யோட 3rd லெஃப்ட். ஒய் வந்து எண்ட்ல இருந்து 3rd லெஃப்ட் இருக்கு. ஓகே, சோ இது வரைக்கும் ஃபில் பண்ணியாச்சு. இங்க டீக்கும் டபிள்யூக்கும் நடுவுல 4 பேரு. இந்த இடத்துல நான் டபிள்யூ போட்டேன்னு வைங்களேன், ஒய்யை ஃபில் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த சைடும் பாருங்க, நம்மளால டபிள்யூ ஃபில் பண்ண முடியாது. ரைட் சைடும் நம்மளால டபிள்யூ ஃபில் பண்ண முடியாது, லெஃப்டும் ஃபில் பண்ண முடியாது. ஸோ அப்ப இந்த பாசிபிலிட்டி ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த 2ல வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? More than 4 persons sit between U and Z. Z who sits second from one of the extreme ends of the row but not immediate neighbor of Y. ஓகே, Z இருக்காங்கல்ல, Z வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருந்து செகண்டா இருக்காங்க.
அதே மாதிரி ஒய்க்கு பக்கத்துலயும் கிடையாது. அப்ப எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருந்து செகண்ட்னா நம்ம இந்த இடத்துல போட முடியாது, ஒய்க்கு பக்கத்துல வர மாதிரி போட முடியாது. அப்ப இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து இசட்டை போட்டுக்கலாம். இசட்டுக்கும் யூக்கும் நடுவுல மோர் தென் 4% இருக்கணும். இசட்டுக்கும் யூக்கும் நடுவுல 1 2 3 4 5 இங்க 5% இருக்காங்க. பட் இங்க எக்ஸாக்டா 4 தான் இருக்கு. சோ அப்ப இந்த பாசிபிலிட்டி ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? இது நீங்க பொறுமையா சால்வ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால இதை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, சரி. இப்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது ஆன்சர் செக் பண்ணிக்கலாமா? எத்தனை இருக்குன்னு சொல்லணும். ZXU இது ரிமூவ் ஆயிடுச்சு. ZXU STVWY 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 23 இருக்காங்களா? 2 4 5 6 7 8 9 10 கரெக்டா வந்துச்சு. 23% வந்துட்டாங்க. ஓகேவா? அவ்வளவுதான். சோ அடுத்து இங்க பாருங்க, இதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டி எக்ஸ்ட்ரா வரும். சோ நீங்க கொஞ்சம் பொறுமையா போடணும். ஓகேவா? இதுக்கு நான் பொறுமையா சால்வ் பண்ண ட்ரை பண்றேன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பிளாட், அதாவது 8% இருக்கக்கூடிய பிளாட் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ல 4 ஃப்ளோர் 2 பிளாட். ஓகேவா? இது பிளாட் நம்பர் 1, பிளாட் நம்பர் 2. ஓகே, வெஸ்ட் ஈஸ்ட்ல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? T lives 2 floors above S, who lives east of W. W ஓட ஈஸ்ட்ல யார் இருக்காங்க? S இருக்காங்களா? W ஓட ஈஸ்ட்ல W, இப்போ Wங்கிறவங்க Tக்கு 2 இல்ல Sங்கிறவங்க T ஓட 2 floors above இல்ல S ஓட 2 floors above அப்படின்னா S நான் இந்த இடத்துல போடுறேன். இங்க போட்டேன்னா S ஓட 2 floors above T. ஓகே, அண்ட் இந்த S வந்து W ஓட ஈஸ்ட்ல இருக்கணும். அப்போ S இப்படி போட்டுக்கலாம். S இப்படியும் W இப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு பாசிபிலிட்டி எப்படி வரும்? கீழே போடலாம்ல, Sக்கு 2 floor above T W. ஓகே, இன்னும் எப்படி போடலாம்? S ஓட அதே இதுல இருக்கிற மாதிரி. இப்போ ஒண்ணும் இல்ல, இப்ப நான் இங்க என்ன போட்டிருக்கேன்? இங்க S போட்டு இங்க T போட்டேன்னா நான் இங்க S போட்டுட்டு அது S இருக்கு அதே பிளாட்ல T போடுறேன். ஓகேவா? 2 பாசிபிலிட்டி வந்திருக்கு. அடுத்து 3வது பாசிபிலிட்டி எப்படி வரும்? T இங்க போட்டிருந்தோம், W S இந்த மாதிரி Sக்கு வேற பிளாட்ல D இருக்கிற மாதிரியும். ஓகே, Sக்கு இந்த இடத்துல இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது ஃபர்ஸ்ட் செகண்ட். S செகண்ட் பிளாட்ல T ஃபர்ஸ்ட் பிளாட்லயும் போட்டோம். அதே மாதிரி S இருக்கக்கூடிய அதே பிளாட்ல T போடலாம். ஓகேவா? Sக்கு 2 ஃப்ளோர் அபோல T இருக்காரு. ஓகே, 4 பாசிபிலிட்டி வந்திருக்கா. இப்போ Tக்கு அபோல எத்தனை பேரோ Uக்கு பிலோலயும் சேம். Tக்கு அபோல யாருமே இல்லைன்னா அப்ப Uக்கு பிலோலயும் யாரும் இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்ப இங்க எங்க வரும்? U and that neither T nor U lives in same flat. ஆனா இது ஒண்ணு கொடுத்துட்டாங்க பாருங்க, T U சேம் பிளாட் இல்லைன்னா அப்ப T இங்க போட்டோம்னா U இங்க, T இங்க போட்டிருந்தோம் அப்படின்னா U இங்க, T இங்க போட்டிருந்தோம் அப்படின்னா U வந்துட்டு எங்க போட முடியும்? U இங்க போடலாமா? Tக்கா U இங்க போட்டிருக்கோம். இந்த பாசிபிலிட்டில எப்படி போடுறது? T இங்கன்னா U இங்க போடலாமா? Tக்கு அபோல ஒருத்தர், Uக்கு பிலோல ஒருத்தர் இருக்க மாதிரி U இங்க போடுவோம். இந்த இடத்துல U போடுவோம். அண்ட் Tக்கு அபோல ஒருத்தர், Uக்கு பிலோல ஒருத்தர், 2 பேரும் சேம் பிளாட் கிடையாது. ஓகேவா? சரி, அடுத்து R lives 2 floors above one who lives immediately below P. R and P are living in same type of flat. Okay, Rம் Pயும் same flat and Pக்கு R lives 2 floors above one who lives immediately below P. Pக்கு immediately belowக்கு 2 floors aboveனா அப்போ R Pக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து P எங்க போட்டேன்னு வைங்களேன், Pக்கு immediately below யாரும் வர மாட்டாங்க. ஓகே, அப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஆரும் Pயும் பக்கத்துல இருக்கிற மாதிரி வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்களேன், Pக்கு இமீடியட்லி பிலோ யார் இருக்காங்களோ அவங்களுக்கு 2 floor above R வரணுமா. அப்போ ஆரும் Pயும் பக்கத்துல இருக்கணும். சோ ஆரும் Pயும் பக்கத்துல இருக்க மாதிரி பிளாட்ல போட்டுக்கலாம். இங்கேயும் போட்டுக்கலாம். RP இங்க போட்டுக்கலாம், RP இங்க போட்டுக்கலாம். அடுத்து
இங்க வந்து ஆர்பி எங்க போட்டுக்கலாம், ஆர்பி இங்க போட்டுக்கலாம். சரியா? இது ஒரு பிளாட், இது ஒரு பிளாட், இது ஒரு பாசிபிலிட்டி. ஓகேவா? இந்த மாதிரி 4 பாசிபிலிட்டி நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அடுத்து பார்க்கலாம். அடுத்து T lives neither north east of V. V யோட நார்த்லயோ நார்த் ஈஸ்ட்லயோ, ஓகே, V யோட நார்த்லயோ, நார்த்னா நார்த் அல்லது நார்த் ஈஸ்ட்னா இது, இந்த டைரக்ஷன்லயோ இருந்து எது இருக்கக்கூடாது, T இருக்கக்கூடாதான். அப்போ நான் வந்து சப்போஸ் V இங்க போட்டேன்னு வைங்களேன், V யோட நார்த்ல தான் எனக்கு T வருது, அப்போ இது ரிமூவ் ஆயிடும். அண்ட் V இங்க போட்டேன்னா V யோட நார்த்ல தான் எனக்கு T வருது, வராது. V இங்க V வந்து இப்ப எங்கதான் போடுறது நமக்கு? V இங்க பாருங்க, V யோட நார்த் பார்த்தோம்னா எனக்கு கேன்சல் ஆகும், V யோட நார்த் போட்டாலும் கேன்சல் ஆகும். ஓகே, இல்ல வேற ஏதாவது இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் வாசிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் வரலாம். நம்ம ஆர்பி போட்டிருக்கிறது கரெக்ட் தானா? ஆர்பி வந்து பக்கத்துல வரணும், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க T இங்கதானே வருது, இல்லனா இங்க போடலாம்ல? ஓகே ஓகே ஓகே, இப்ப புரிஞ்சிருச்சு. டீயோட வியோட நார்த் தான் T இருக்க கூடாது. இப்ப இங்க பாருங்க, இது கண்டிப்பா ரிமூவ் ஆயிடும். வியோட நார்த் டீன்னு வந்துடும், இங்க வியோட நார்த் தான் T வரும், சாரி வராது. பட் இங்க பாருங்க, நமக்கு டீக்கு மேல V போட்டோம்னா, வியோட நார்த் நமக்கு T வரல இல்ல. ஓகே, அப்ப இப்படி போட்டுக்கலாம், விக்கு விய வந்து டீக்கு மேல போட்டு விட்டுறலாம். அப்போ வியோட நார்த்லயும் நார்த் ஈஸ்ட்லயும் T வரலையா? ஓகே ஓகே, நார்த்லயும் வரல, நார்த் ஈஸ்ட்லயும் வரல. சரி, then the direction of U with respect to W is same as P with respect to Q. U வந்து W இருந்து U எப்படி இருக்கு? நார்த் ஈஸ்ட்ல இருக்கு. W இருந்து நார்த் இருக்கு. அதே மாதிரி Pக்கும் Qக்கும் அதே மாதிரி இருக்கணுமா? Pக்கும் Qக்கும் Qல இருந்து P அதே மாதிரி இருக்கணும், Qல இருந்து P அதே மாதிரி இருக்கணும். ஆனா Qல இருந்து P அதே மாதிரி இருக்கா? இங்க வந்து நார்த்ல இருக்கு, இங்க நார்த் வெஸ்ட்ல வந்துருமே. சோ அப்ப இது ரிமூவ் ஆயிடும். நமக்கு ஆன்சர் VRTP QU WS. VRTP QU WS கரெக்டா வந்துருச்சா ஃபைனலா? ஓகே, இது கொஞ்சம் ஈஸி தான் பட் மாடரேட்டா இருக்கும். நீங்க கொஞ்சம் பொறுமையா போட்டீங்கன்னா, ஒவ்வொன்னா ஃபில் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கட்டாயம் இதை உங்களால சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இந்த ஒரு இடத்துல இந்த T lives நார்த் ஈஸ்ட் அதை மட்டும் பிடிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு. ஓகே, சரி, அடுத்து இது பாருங்க. இது கொஞ்சம் மாடரேட்டா தான் இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நான் இது வரைக்கும் போட்டதுல இது கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் இதை ட்ரை பண்றேன். ஓகேவா? 7% இருக்கக்கூடிய சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நார்த் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் டிஃபரெண்ட் ஏஜஸ் கொடுத்துருக்காங்க. டிஃபரெண்ட் ஏஜ் சேம் ஆர்டர்ல இல்ல. நீங்க இங்க வந்து ஏஜ் படி போடவே முடியாது. இது 10, 12, 18 அந்த மாதிரி இந்த ஆர்டர்ல நம்ம போடக்கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க வந்துட்டு இந்த ஆர்டர் போடக்கூடாது. நமக்கு இந்த 7 சீட்ல அந்த பர்சனை ஃபில் பண்ணணும், அவங்களுக்கு என்ன ஏஜ் அப்படிங்கறதையும் ஃபில் பண்ணணும். யாருமே ஆர்டர்ல இல்ல, அது ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்னது? E6 end of the row, தேர்ட் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ரோனா, இங்க இருந்தும் தேர்ட் போடலாம், அப்படி இல்லைன்னா இங்க இருந்தும் இந்த தேர்ட் எண்ட் போடலாம். ஓகேவா? ரைட் ஹேண்ட்ல இருந்து தேர்ட், லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து தேர்ட் போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்து ஈக்கு வந்துட்டு ஈக்கு 18 வயசு, ஊஸ் ஏஜ் இஸ் 18. அவங்களுக்கும் நடுவுல 2% இருக்காங்க. அப்ப ஈக்கு இந்த லெஃப்ட் சைடு போட முடியாது, ஈக்கு ரைட் சைடு தான் இங்க 18 வயசு இருக்கிறவங்க, ஈக்கு லெஃப்ட் சைடுல இங்க 18 வயசு இருக்கிறவங்க வராங்க. ஓகேவா? ஈக்கு அந்த 18 வயசு இருக்கிறவங்களுக்கும் நடுவுல 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? அடுத்து A is the youngest person. A வந்து youngest person sits 2 place away from one whose age is 18. 18 இருக்கிறவங்களுக்கு 2 பிளேஸ் அவையில A இருக்காங்க. அப்பனா A இங்க வரும். 18 இருக்கிறவங்களுக்கு 2 பிளேஸ் அவையில A வரும். ஓகே, அப்ப A இங்க வரும். A வந்து யங்கஸ்ட் பர்சன்னா எண்ட்ல போய் போட்டுறக்கூடாது, அப்பனா தப்பா வரும். ஓகே, இந்த மாதிரி அந்த இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து B is 26 years old. B வந்து 26 years old. அவங்க வந்து F ஓட தேர்ட் லெஃப்ட்ல இருக்காங்க. ஓகே, B வந்து 26 years, F ஓட தேர்ட் லெஃப்ட்னா, இப்ப நான் இங்க F போட்டேன்னா என்னால தேர்ட் லெஃப்ட் B போட முடியுமா? முடியாது. இங்க F போட்டேன் அப்படின்னா F ஓட ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட், இங்க B போட முடியும். Bக்கு வந்து எத்தனை வயசு? 26. அப்ப இங்க எப்படி போடுறது? F நான் இங்க போட்டேன்னா F ஓட ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட், எனக்கு B இங்க வருவாங்க. Bக்கு எவ்வளவு வயசு? 26. ஓகே, D sits second to the right of F, who is not immediate neighbor of G. D வந்து செகண்ட் ரைட் ஆஃப் F. F ஓட செகண்ட் ரைட்ல D இருக்கணும். F ஓட செகண்ட் ரைட் D, அவங்க Gக்கு பக்கத்துல வரக்கூடாதுன்னா அப்ப G இங்க தான் வரும்.
எஃபோட செகண்ட் ரேட் எனக்கு போட முடியுமா? முடியாது. அப்ப இந்த பாசிபிலிட்டி நமக்கு ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? சோ இப்படிதான் நமக்கு வருது. டிக்கு செகண்ட் ரேட் டி, எஃப்க்கு செகண்ட் ரேட் டி, அந்த டி வந்துட்டு ஜியோட இமீடியட் நெய்பர் கிடையாது, ஜி வந்து ஃப்ரண்ட்ல தான் வரும். ஓகே, ஜி வந்து ஃப்ரண்ட்ல தான் வரும். இப்ப ஏஜ், எஃப் இஸ் த எல்டஸ்ட் பர்சன். எஃப் வந்துட்டு இருக்கிறது எல்டஸ்ட்னா, இருக்கிறதுல எல்டஸ்டோட ஏஜ் என்ன? 32. ஜி இஸ் எல்டர் தென் இ பட் யங்கர் தென் டி. ஜி வந்து ஈயோட ஜி வந்து ஈயை விட அதிகம் அண்ட் டியை விட கம்மி அப்படின்னா, இப்ப இங்க இருக்கிறதுல எதெல்லாம் ஃபில் பண்ணல? ஏ இஸ் யங்கஸ்ட்னு கொடுத்தனால, அப்ப இது யங்கஸ்ட் அப்படின்னா 10 வயசுக்காரங்க. யங்கஸ்ட்னோட நம்ம இங்க எண்ட்ல போய் போட்டுறக்கூடாது. ஏங்கிறவங்க 10 வயசுக்காரங்க. அண்ட் இந்த ஜிஇடி இருக்குல்ல, இதுல எப்படின்னா ஈய விட எல்டர் ஜி, ஆனா டியை விட யங்கர் ஜி. ஓகேவா? இப்படி புரியணும். டியை விட வயசுல பாக்கணும், வயசு வேற, இங்க ஆர்டர் வேற. ஓகேவா? ஈய விட பெருசு, ஜி டியை விட கம்மி இந்த ஜிங்கிறவங்க. ஓகேவா? சரி, இப்ப இது எப்படி போடலாம்? இதுக்கு 32 ஃபில் பண்ணிட்டோம். இன்னும் 3 நம்பர் இதெல்லாம் ஃபில் ஆகாம இருக்கு. 12, 20, 25 மட்டும் ஃபில் ஆகாம இருக்கா? ஆமா, 12, 20, 25 மட்டும் ஃபில் ஆகாம இருக்கு. 18ல அப்ப இங்க யாரு வருவாங்க? ஏபி சி வருவாங்களா? சி வந்து 18ல வந்துருவாங்க. அப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அப்ப இன்னும் 12, 20, 25. இப்ப நானு டிக்கு அப்போ 25 போட்டேன்னா, டிக்கு 25, ஈக்கு 12 போட்டேன்னா, அப்ப இந்த ஆர்டர் கரெக்டா இப்படி பண்ணலாமா? 20, டியை விட ஜி சின்னதுதான் வரணும். டியை விட ஜி சின்னது அண்ட் ஈயை விட ஜி பெருசுனா அப்ப ஈக்கு தான் 12 வரணும். புரிஞ்சுச்சா? இந்த ஆர்டர் எப்படி புரிஞ்சுச்சா? ஓகே, நம்ம செக் பண்ணலாமா? செக் பண்ணும்போது கரெக்டா தான் வந்திருக்கு. சோ அவ்வளவுதான். இதுல நீங்க பொறுமையா கொஞ்சம் இதை யோசிச்சு சால்வ் பண்ணீங்கன்னா, உடனேயும் நீங்க பார்த்து சால்வ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு கொடுத்த எல்லா மாடரேட் லெவல் கொஸ்டின்ஸுமே உங்களால சால்வ் பண்ண முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். ஓகே, மற்றதுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த செஷன் வந்து கொஞ்சம் பெருசா போகும். சரியா? இதோட இதை முடிச்சுக்கலாம். அண்ட் இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு மெமரி பேஸ்ட் கொஸ்டின். ஸோ கட்டாயம் இதை வந்து 1 or 2 times வந்து நீங்க பாத்துக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ, பை.